பேசிக்கான ஃபீச்சர்ஸ் இதுல இருக்கு. உதாரணமா இன்ஸ்டன்ட் மோட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இதுல நிறைய டைம் நீங்க சேவ் பண்ணலாம். ஜஸ்ட் நீங்க எடிட் பண்ண வேண்டிய வீடியோ கிளிப்ஸ் எல்லாமே செலக்ட் பண்ணிட்டு அதுவே உங்களுக்கு ஒரு வீடியோ ரெடி பண்ணி கொடுத்துரும். நீங்க எதுவுமே பண்ண வேண்டியதில்லை. ஸ்பீட் ரேம்ப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இங்க ஸ்பீடுக்கு டிஃபால்ட்டா நிறைய ப்ரீசெட்ஸ் இருக்கு. இல்ல நீங்க அதை உங்களுக்கு ஏத்த மாதிரி மேனுவலா கூட மாத்திக்கலாம். இன்னொரு ரொம்பவே செமையான ஃபீச்சர் என்ன அப்படின்னா ஆட்டோ பீட் சிங்க். ஜஸ்ட் நீங்க இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணா மட்டும் போதும், அதுவே நீங்க செலக்ட் பண்ண மியூசிக்கில் இருக்கிற பீட்டுக்கு ஏத்த மாதிரி வீடியோல எஃபெக்ட் போட்டு வந்துரும். சூப்பர்ல, இது எல்லாமே இப்போ ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்க ஃபீச்சர்ஸ். ரொம்பவே ஈஸியா இதுல கொடுத்திருக்காங்க. Wondershare Filmora 11 சாஃப்ட்வேர் உடைய லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷன்ல பின்னாடி கமெண்ட்ல கொடுத்திருக்கேன். இப்பவே டவுன்லோட் பண்ணி நீங்களுமே ட்ரெண்டிங்கான ரீல்ஸ், ஷார்ட்ஸ், யூடியூப் இன்ட்ரோ அப்படின்னு கிரியேட் பண்ணி கெத்து காமிங்க. வெல்கம் வியூவர்ஸ். நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் நம்மளுடைய நாட்டுல எவ்வளவோ வியக்க வைக்கக்கூடிய சிற்பங்களும் கல்வெட்டுகளும் இருக்கு அப்படின்னு. ஆனா அது எல்லாமே பழங்கால மொழியில இருக்கிறதுனால அந்த கல்வெட்டுகள் என்ன சொல்ல வருது அப்படிங்கிறது நம்மளுக்கு புரியறது இல்ல. ஆனா நம்மளுடைய வரலாற்று சிறப்புகள், நம்ம முன்னோர்களுடைய வாழ்வியல் நெறிமுறைகள், மருத்துவ குறிப்புகள் எல்லாமே அதுலதான் பொறிச்சு வச்சாங்க நம்மளுடைய முன்னோர்கள். சோ நம்மளுடைய வரலாற்றை வெளியே கொண்டு வர்றதுக்காக அப்போதைய பிரிட்டிஷ் அரசாங்கம் நம்ம இந்தியாவில் இருக்க ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட்ல 1886 புதுசா கல்வெட்டியல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு துறையை கொண்டு வராங்க. அதுல நிறைய ஆய்வாளர்களையுமே புதுசா அப்பாயிண்ட் பண்றாங்க. அப்படி அதுல ஹெட் ஆபீசரா அப்பாயிண்ட் பண்ணப்பட்ட நபர் தான் ஜெர்மன் நாட்டை சேர்ந்த யூஜன் ஜூலியஸ். இவங்களுடைய வேலை என்ன அப்படின்னா அந்த காலத்துல கட்டப்பட்ட கோவில் இருக்கிற கல்வெட்டுகளை கலெக்ட் பண்ணி அதை ரிசர்ச் பண்றது தான். சோ அப்படி ஒவ்வொரு ஊருக்கா போய் அங்க இருக்கிற கல்வெட்டுகளை கண்டுபிடிச்சு ரிசர்ச் பண்ண ஆரம்பிச்சாங்க. இப்படி இருக்கும் பொழுதுதான் ஒரு முறை தமிழ்நாட்டுக்கு வராங்க அந்த டீம். அப்படி வந்து அவங்க தமிழ்நாட்டில் இருக்கிற கோவில்களை ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்பதான் 1887 டிசம்பர்ல ஒரு கோவிலை ஆராய்ச்சி பண்றதுக்காக போறாங்க அந்த டீம். அப்படி போன அந்த டீம் அந்த கோவிலுடைய சிற்பக்கலை, ஓவியக்கலை, கட்டமைப்பு இது எல்லாத்தையுமே பார்த்து ரொம்பவே ஆச்சரியப்பட்டாங்க, பிரம்மி படைஞ்சாங்க. அப்படி ஆச்சரியப்பட்டது மட்டும் இல்ல, அந்த டீமுடைய ஹெட்டான யூஜன் எப்படி இந்த மாதிரியான ஒரு கோவிலை அந்த காலத்துல கட்டியிருக்க முடியும் அப்படின்னு யோசிச்சாரு. மேலும் அவரு அந்த கோவில்ல பார்த்த ஒவ்வொரு விஷயமுமே அவருடைய ஆர்வத்தை அதிகப்படுத்துச்சு. சோ யூஜன் அந்த கோவிலை பத்தி இனிமே அதிகமா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு. இப்ப அவர் என்ன பண்றாரு அப்படின்னா அந்த கோவில் இருந்த அர்ச்சகர்கிட்ட இந்த கோவிலை கட்டினது யாரு அப்படின்னு அந்த கோவிலை பத்தி விசாரிக்க ஆரம்பிச்சாரு. அதற்கு அந்த அர்ச்சகரோ இந்த கோவிலை கட்டினது கரிகால சோழன் அப்படின்னு சொல்றாரு. அப்படி அந்த அர்ச்சகர் சொல்லும் பொழுது பக்கத்துல இருந்தவங்க இல்ல இந்த கோவிலை கட்டினது பரந்தாங்க சோழன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு இன்னொருத்தர் அவங்க இரண்டு பேருமே இல்ல, இந்த கோவிலை கட்டினது சுந்தர சோழன் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு பெயர்களை சொல்ல ஆரம்பிச்சாங்க. அதுல குழப்பமடைஞ்ச யூஜன் இந்த மாதிரியான ஒரு கோவிலை கட்டினவங்களை பத்தி கண்டிப்பா தெரிஞ்சே ஆகணும் அப்படின்னு இந்த கோவில் இருக்கிற கல்வெட்டுகளை நம்ம படிச்சோம் அப்படின்னா கண்டிப்பா இந்த கோவிலை கட்டினது யாரு அப்படின்னு கண்டுபிடிக்கலாம்னு முடிவு பண்றாரு. அந்த கல்வெட்டுகளை போய் பார்க்கும் பொழுது அதில் இருந்த மொழி எல்லாமே ரொம்பவே பழமையான தமிழ் மொழியில இருந்திருக்கு. அவருக்கும் அவருடைய டீம்ல இருந்தவங்களுக்குமே அதை புரிஞ்சுக்க முடியல. சோ அதை பத்தி தெரிஞ்ச அந்த மொழியை படிக்க தெரிஞ்ச யாராவது ஊர்ல இருக்காங்களா அப்படின்னு தேட ஆரம்பிச்சாங்க. ஆனா அந்த ஊர்ல இருந்த யாருக்குமே அந்த பழந்தமிழ படிக்க முடியல. அப்படி இருக்கும் பொழுதுதான் அந்த ஊர்ல வாழ்ந்துட்டு வந்த டாக்டர் பி சுப்பிரமணிய சாஸ்திரி வெங்கடேச பிள்ளைய பத்தி யூஜினுக்கு தெரிய வருது. சோ யூஜின் சுப்பிரமணிய சாஸ்திரியை பார்த்து நடந்தது எல்லாத்தையுமே சொல்லி நீங்க தான் இங்க இருக்கிற பழந்தமிழ படிச்சு எங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு அவர்கிட்ட ஹெல்ப் கேட்கிறாரு. அதுக்கு ஒத்துக்கிட்ட சுப்பிரமணிய சாஸ்திரியோ யூஜின் கூட அந்த கோவிலுக்கு போய் அங்க கோவில் கல்வெட்டுகள் இருந்த வார்த்தைகளை படிக்க ஸ்டார்ட் பண்றாரு. அப்படி எல்லா கல்வெட்டுகளையுமே படிச்சுட்டு வரும் பொழுது அதுல பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிறாங்க. ஆனா அதுல இந்த கோவிலை கட்டுனது மட்டும் யாரு அப்படிங்கிறது இன்னும் கிடைக்கல. சோ நம்பிக்கையை தளர விடாம அவங்களுடைய ரிசர்ச்சை கண்டினியூ பண்றாங்க. அப்பதான் யூஜின் ஒரு கல்வெட்டை பாக்குறாரு. அப்படி அந்த கல்வெட்டை சுப்பிரமணிய சாஸ்திரி படிக்கும் பொழுதுதான் அவங்களுக்கு தெரிய வருது முன்னாடி சொன்ன எல்லா பெயருமே தப்பு அப்படிங்கிறது. ஏன் அப்படின்னா இந்த மாபெரும் கோவிலை கட்டுனது வேற யாரும் இல்ல, தமிழ்நாட்டை மிகவும் சிறப்பா ஆட்சி பண்ணி மக்களுடைய மனசுல இன்னைக்குமே அழியாத இடத்துல இருக்க தஞ்சையை ஆண்ட ராஜராஜ சோழன் அப்படிங்கிறது தெரிய வருது.
ஆனா இப்ப நான் ராஜராஜ சோழன் அப்படின்னு சொன்ன உடனே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் எந்த கோவிலை பத்தி பேசிட்டு இருக்கேன் அப்படிங்கிறது. எஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இத்தனை ஆண்டு காலம் மழை புயல் அப்படின்னு எல்லாத்தையுமே கடந்து இன்னைக்குமே ராஜ தோற்றம் கொடுக்கக்கூடிய தஞ்சை பெருவுடையார் கோவில் பத்தி தான் இன்னைக்கு வீடியோல நம்ம டீகோட் பண்ண போறோம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரவணன் டீகோட்ஸ். நான் உங்கள் சரவணன். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோல நான் சொல்ற யூடியூப்ல காமிக்க முடியாத இமேஜஸ் மற்றும் வீடியோஸ் எல்லாமே நம்மளுடைய டெலிகிராம் குரூப்ல தான் அப்டேட் பண்ணுவேன். நம்மளுடைய டெலிகிராம் குரூப்ல 1 லட்சத்துக்கு மேலான நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் ஆல்ரெடி ஜாயின் பண்ணிட்டாங்க. நீங்க இன்னும் ஜாயின் பண்ணல அப்படின்னா நம்மளுடைய அஃபீஷியல் டெலிகிராம் குரூப்புடைய லிங்கை டிஸ்கிரிப்ஷன் மற்றும் பின்னாடி கமெண்ட்ல கொடுத்துருக்கேன். அதுல ஜாயின் பண்ணி செக் பண்ணி பாருங்க. கிபி 985 தஞ்சை மன்னரா இருந்துட்டு வந்த அருண்மொழிவர்மன் அவருடைய ஆட்சி காலத்துல பல நாடுகளுக்கு சென்று தன்னுடைய வெற்றி கொடியை நாட்டினாரு. அந்த அளவுக்கு சிறு வயதிலிருந்தே வீரத்திலும் விவேகத்திலும் சிறந்தவரா இருந்தாரு. எந்த அளவுக்கு அப்படின்னா இத்தனை வருடங்கள் கழிச்சு சோழர்கள் அப்படின்னாலே முதல்ல ஞாபகம் வர்றது ராஜராஜ சோழன் தான். அப்படிப்பட்ட ராஜராஜ சோழன் சிவன் மேல அளவு கடந்த பக்தி உள்ளவரா இருந்தாரு. அப்படி இருக்கும் பொழுதுதான் ஒரு நாள் காஞ்சியில் இருக்க ராஜ செம்மனால் கட்டப்பட்ட கைலாசநாதர் கோவிலுக்கு போறாரு ராஜராஜ சோழன். அங்க போனதுக்கு அப்புறமா அந்த கோவிலுடைய கட்டமைப்பை பார்த்து ரொம்பவே வியந்து போய் தான் பல போர்கள்ல ஜெயிச்சதுக்கு காரணமான ஈசனுக்கு இதை விட பெரிய கோவில் ஒண்ண கட்டணும் அப்படின்னு யோசிக்கிறாரு. அதாவது எப்படின்னா இதுவரைக்குமே யாருமே பார்க்காத அளவுக்கு ரொம்பவே பிரம்மாண்டமா இருக்கணும் அப்படின்னு முடிவு பண்றாரு. இத பத்தி ரொம்பவே தீவிரமா யோசிச்சுட்டு இருந்தவரு தன்னுடைய சகோதரியான குந்தவை கிட்ட போய் தான் அந்த கோவிலுக்கு போனதையும் தன்னுடைய மனசுல இப்படி ஒரு யோசனை இருக்குது அப்படிங்கறதையும் சொல்றாரு. நீங்க யோசிக்கலாம், ராஜராஜ சோழனுக்கு ஆலோசனை கொடுக்க யோசனைகள் சொல்ல முனிவர்கள் ஆலோசகர்கள் அப்படின்னு பல பேர் இருக்கும் பொழுது அவர் எதுக்கு இத பத்தி குந்தவை கிட்ட சொல்றாரு அப்படின்னு. ஆனா சோழர்கள் ஆட்சி பண்ண காலத்துல வீரத்திலும் அறிவிலும் ஆண்களை தோற்கடிக்க கூடிய அளவிற்கு ரொம்பவே அறிவு கூர்மை உள்ள பெண்ணா இருந்தாங்க குந்தவை. ஆலோசனை, ஆட்சி திறமை, முன்னோக்கு பார்வை, நொடியில் முடிவெடுத்து செயல்படும் வேகம், விவேகம், இப்படி எல்லா திறமையுமே கொண்டவங்க இவங்க. அதனாலதான் ராஜராஜ சோழன் இப்படி ஒரு பிரம்மாண்டமான கோவில் கட்டணும் அப்படின்னு முடிவு பண்ணத குந்தவை கிட்ட சொல்றாரு. இப்போ ராஜராஜ சோழன் மற்றும் குந்தவை 2 பேருமே கலந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. ராஜராஜ சோழன் இந்த கோவிலை எப்படி கட்டணும் அப்படின்னு தன்னுடைய மனசுல தோணுன எல்லா விஷயங்களையும் குந்தவை கிட்ட சொல்றாரு. சோ அதுக்காக ரொம்பவே திறமையான பல கட்டிட கலைஞர்கள் நாட்டுடைய பல்வேறு இடங்கள்ல இருந்து வர வைக்கப்படுறாங்க. அப்படி வந்த பல பேர்ல ஒருத்தர் தான் குஞ்சர மல்லன் ராஜராஜ பெருந்தச்சன். ராஜராஜ சோழனுடைய மனசுல எல்லார்த்த விடவுமே இந்த குஞ்சர மல்லன் ராஜராஜ பெருந்தச்சன் மேல அவருடைய திறமை மேல ஒரு அளவு கடந்த நம்பிக்கை வர ஆரம்பிச்சது. சோ அந்த கோவிலை கட்டுறதுக்கு இவருதான் கரெக்ட் அப்படின்னு அவரையே முடிவு பண்றாங்க. இப்போ ராஜராஜ சோழன் சொன்ன மாதிரியே அந்த பெருந்தச்சன் அந்த கோவிலை கட்டுறதுக்கான ஒரு வரைபடத்தை ரெடி பண்றாரு. அதாவது ப்ளூ பிரிண்ட் மாதிரி ஒன்னு ரெடி பண்றாங்க. இப்ப அந்த வரைபடம் ரெடி ஆனதுக்கு அப்புறமா கோவிலை கட்டுறதுக்கான தேவையான பொருட்களை பத்தி யோசிக்கிறாங்க. ஏன் அப்படின்னா யாருமே இப்ப வரைக்குமே கட்டாத கோவில் மற்றும் இதுக்கு மேல யாருமே இந்த மாதிரி கட்டக்கூடாது அப்படின்னு யோசிச்சாங்க. ஸோ அதுக்கு தேடி தேடி ஒவ்வொரு விஷயமா பண்ண ஆரம்பிச்சாங்க. முதல்ல அந்த கோவில் கட்டுறதுக்கான முக்கியமான பொருள் அப்படின்னா கற்கள் தான். ஆனா என்னைக்காவது நீங்க யோசிச்சிருக்கீங்களா, தஞ்சையை சுத்தி ஒரு மலை கூட இல்ல. அப்படிங்கிறப்ப இந்த அளவுக்கு ஒரு பெரிய கோயிலை கட்டுறதுக்கு பயன்படுத்தப்பட்ட கற்கள் எல்லாமே எங்கிருந்து எடுத்துட்டு வரப்பட்டிருக்கும். அப்படி எடுத்துட்டு வந்திருந்தாலுமே இவ்வளவு வெயிட்டான கற்களை எப்படி எடுத்துட்டு வந்திருப்பாங்க? தஞ்சை கோவில் முழுவதுமே பெரிய பெரிய பாறைகளால் ஆயிருந்துச்சு. பெரிய பெரிய கிரைனைட் கற்களை யூஸ் பண்ணி தான் கட்டியிருந்தாங்க. அது மட்டும் இல்ல, அந்த
கற்களை பத்தின விஷயம் பல காலங்களா யாருக்குமே தெரியாம தான் இருந்துச்சு. அதற்கு பிறகு பல வருடங்கள் கழிச்சுதான் ஒரு கல்வெட்டுல இதை பத்தி தெரிஞ்சிருக்கு. அது வரைக்குமே மக்களுக்கு இது ஒரு புரியாத புதிராதான் இருந்திருக்கு. அந்த கற்கள் எல்லாமே திருச்சிக்கு பக்கத்துல இருக்கிற மாமலை அப்படின்னு சொல்லப்படுற ஒற்றை மலையை அறுத்து 1000 யானைகள் மூலியமா 1,30,000 டன் கிரானைட் கற்களை 50 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. மேலும் அதுக்கு பக்கத்தில் இருக்கிற திருக்கோவிலனூர் அப்படிங்கிற இடத்துல இருந்தும் சில கற்கள் கொண்டு வந்ததா சொல்லப்படுது. இப்படி தேவையான பொருட்கள் எல்லாமே தயாரானதுக்கு அப்புறமா கிபி 1005ஆம் ஆண்டு தஞ்சை கோவிலை கட்ட ஆரம்பிக்கிறாரு ராஜராஜ சோழன். அப்படி கோவிலை கட்டுறதுக்கு முன்னாடி பூமிக்கு செய்ய வேண்டிய பூஜைகள் எல்லாமே பண்ணி முடிச்சுட்டு அந்த கோவில் கட்டுறதுக்கான முதல் கல்லை எடுத்து வைக்கிறாரு. பொதுவா நம்ம வீடு கட்டுறது அப்படின்னாவே 8 அடியில இருந்து 10 அடி வரைக்குமே பேஸ்மெண்ட் ஃபவுண்டேஷன் போடுவோம். அப்போ 216 அடி கோவில் கட்டுறதுக்கு எவ்வளவு பேஸ்மெண்ட் போட்டிருப்பாங்க? 50 அடி, 100 அடி. ஆனா அவங்க வெறும் 5 அடியில தான் பேஸ்மெண்ட் ஃபவுண்டேஷன் போட்டிருக்காங்க. நம்ம யோசிக்கலாம், எப்படி 5 அடி போட்டு இந்த கோவில் இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னு. இங்கதான் நம்ம முன்னோர்களுடைய அறிவு கூர்மையை நினைச்சு நம்ம பெருமைப்படணும். ஏன் அப்படின்னா இந்த கோவிலை கட்டும் பொழுது ஒவ்வொரு பாறைகளுக்கும் இடையில ஒரு நூலளவுக்கு கேப் விட்டு அடுக்கியிருக்காங்க. எப்படின்னு யோசிக்க முடியல. ஆனா அந்த காலத்துல இதுக்கு கயிற்றுக்கட்டில் நுட்பம் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி கயிற்றுக்கட்டில் கயிறு பின்னும் பொழுது லூசா இருக்குமோ, ஆனா அந்த கட்டில படுக்கும் பொழுது கயிறு இறுகி அந்த கயிறுடைய பிணைப்பு ஸ்ட்ராங் ஆகுமோ, அதே போல இந்த கோவில் கட்ட பயன்படுத்தப்பட்ட அனைத்து கற்களுமே எடை அதிகமா இருக்கும். சோ கோவில் கட்டும் பொழுது கீழிருந்து ஒவ்வொரு கல்லா ஒரு நூல் இடைவெளியில அடுக்கிட்டே போகும் பொழுது இந்த கற்கள் வெயிட் தாங்காம இறுக ஆரம்பிக்கும். அதனால அது ரொம்பவே ஸ்ட்ராங்கா மாற ஆரம்பிக்கும். இப்படி இந்த கோவிலை கட்டிட்டு இருக்கும் பொழுது அந்த நாட்டு மக்கள் ராஜராஜ சோழன் மேல இருக்கிற பற்றுனாலையும் சிவன் மேல இருக்கிற பக்தி நிலையும் அந்த கோவில் கட்டுறதுக்கு அவங்கனால முடிஞ்ச பணம் மற்றும் நகைகள் அப்படின்னு கொடுக்க ஆரம்பிச்சாங்க. இப்படி தன் நாட்டு மக்கள் தன் மேலையும் சிவன் மேலையும் வச்சிருக்கிற அன்பை பார்த்து ராஜராஜ சோழன் ரொம்பவே மனம் நெகிழ்ந்து போயிருக்காரு. இப்படி அந்த நாட்டு மக்கள் அவங்கனால முடிஞ்சதை இந்த கோயிலுக்காக கொடுத்துட்டு இருக்கும் பொழுதுதான் ஒரு வயதான பாட்டி காசு வாங்காம சம்பளம் வாங்காம அங்க வேலை செய்யற எல்லாத்துக்குமே தண்ணி மோர் அப்படின்னு கொண்டு வந்து கொடுக்கறத பார்த்திருக்காரு ராஜராஜ சோழன். மேலும் அந்த பாட்டியை பத்தி விசாரிக்கும் பொழுதுதான் தெரிய வருது, அந்த பாட்டிக்கு ரொம்பவே வயசானதால எந்த வேலைக்குமே போக முடியல. அதனால அந்த பாட்டி கிட்ட கோவிலுக்கு கொடுக்கறதுக்காக எந்த ஒரு பணமோ நகையோ இல்ல அப்படிங்கிறது. சோ மத்தவங்க மாதிரி கோவிலுக்கு தன்னால எதுவுமே கொடுக்க முடியல அப்படின்னாலுமே தன்னால முடிகிற அளவுக்கு அந்த கோவில் கட்டுறதுக்காக வேலை செய்யறவங்களுக்கு உதவி பண்ணிட்டு சிவனுக்காக பண்ண திருப்தி இருக்கணும் அப்படின்னு இந்த வேலையை பண்ணதாக சொல்றாங்க. இதை கேட்ட ராஜராஜ சோழனுக்கு சொல்ல முடியாத அளவுக்கு சந்தோஷம். ஏன் அப்படின்னா தான் மட்டும் இல்ல தன் நாட்டு மக்களுமே சிவன் மேல இவ்வளவு அன்பு வச்சிருந்ததால இப்ப ராஜராஜ சோழன் என்ன பண்றாரு அப்படின்னா தஞ்சை பெரிய கோவிலை சுத்தி இருக்கிற ஒவ்வொரு கல்வெட்டுலயுமே அந்த கோவிலுக்காக வேலை செஞ்ச எல்லாருடைய பெயர், அதாவது கோவில நடனமாடிய பெண்கள், கோவில சுத்தம் செஞ்சவங்க, யானை குதிரை மேய்த்தவர்கள், அந்த கோவிலுக்கு நன்கொடை கொடுத்தவர்கள், துணி சலவை செய்தவர்கள் அப்படின்னு அந்த கோவிலுக்காக வேலை செஞ்ச ஒருத்தருடைய பெயரை கூட விடாம எல்லாருடைய பெயரையுமே அந்த கோவிலுடைய கல்வெட்டுல பொறிக்கணும் நினைச்சாரு. மேலும் அந்த வயதான பாட்டி செஞ்ச சேவைக்காக அந்த பாட்டியுடைய பெயரை மேல இருக்கிற கோபுர கலசத்துல பொறிக்க சொல்லி ஆணையிட்டாரு. இப்ப அந்த கோவிலுடைய சுவர்கள் எழுப்பப்பட்டதுக்கு அப்புறமா கோபுர கலசத்தை மேல ஏத்துறதுக்காக முதல்ல அந்த கோவிலை சுத்தி மணல்களை மலை மாதிரி போட்டிருக்காங்க. ஒரு மலையை சுத்தி நம்ம எப்படி ஏறுவோமோ அந்த மாதிரி வழி அமைச்சு பல யானைகளை வச்சு அந்த கோபுர கலசத்தோட கற்களை கொண்டு வந்து வைக்கிறாங்க. ராஜராஜ சோழன் தான் சொன்ன மாதிரியே இந்த கோவிலுடைய ஒவ்வொரு பொருளும் காரணத்தோட ரொம்பவே சிறப்பா வடிவமைச்சிருந்தாரு. ஏன் அப்படின்னா தஞ்சை பெரிய கோவில் இருக்கிற சிவபெருமானுடைய சிலை உயரம் 12 அடி. அது நம்ம தமிழ் உயிரெழுத்துக்களுடைய எண்ணிக்கை. அதே மாதிரி சிவலிங்க பீடத்தின் அடி 18. அது தமிழின் மெய்யெழுத்துக்களின் எண்ணிக்கை. மேலும் கோபுரத்துடைய உயரம் 216 அடி. அது தமிழின் உயிர்மெய் எழுத்துக்களுடைய எண்ணிக்கை. கோயிலுக்குள்ள சிவனுக்கும் வெளியிருக்கிற நந்திக்கும் இடையே உள்ள அடி 247. அது தமிழின் மொத்த எழுத்துக்களுடைய எண்ணிக்கை.
அது மட்டும் இல்ல, தஞ்சை பெரிய கோவில் இருக்கிற நந்தி தான் உலகத்திலேயே 2வது மிகப்பெரிய நந்தி அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் இந்த கோவிலை கட்டுறதுக்கு செங்கற்களோ மரமோ அப்படின்னு எதுவுமே யூஸ் பண்ணல. முழுக்க முழுக்க பாறைகள் மற்றும் மணல்கள் தான் யூஸ் பண்ணிருக்காங்க. மேலும் அந்த கோவில்ல செதுக்கப்பட்ட சிலைகளா இருக்கட்டும், ஓவியமா இருக்கட்டும், இது எல்லாமே அந்த கோவிலுக்கு ஒரு அழகை சேர்த்துச்சு. அது மட்டும் இல்லாம அந்த கோவில் எப்படி அமைக்கப்பட்டுச்சு அப்படின்னா, காலையில சூரியன் உதிக்கும் பொழுது அந்த கோவில் இருக்கிற சிவலிங்கத்தின் மேல அந்த சூரிய ஒளி படுற மாதிரியும், மாலை வேளை சூரியன் மறையும் பொழுது கோவிலுடைய பின்வாசல் வழியா சிவனுடைய பெரிய நடராஜர் ஓவியம் மேல அந்த ஒளி படுற மாதிரி பண்ணிருந்தாங்க. இதுல என்ன சிறப்பு அப்படின்னா, மாலை சூரிய ஒளி அந்த நடராஜர் ஓவியம் மேல படும் பொழுது அப்ப பல வண்ணங்கள்ல நடராஜர் காட்சி அளிக்கிற மாதிரி ஒரு உணர்வு இருக்கும். ஏன் அப்படின்னா, அந்த நடராஜர் ஓவியம் வரையறதுக்கு பல மூலிகை பொருட்களை வச்சு வண்ணம் தீட்டியிருக்காங்க. அந்த வண்ணங்கள்ல சூரிய ஒளி படும் பொழுது ரொம்பவே பளிச்சுன்னு மின்னும், அந்த மாதிரி பண்ணிருக்காங்க. மேலும் அந்த கோவில் இருக்கிற துவாரபாலகருடைய சிலையுடைய கைகள்ல 4 கைகள்ல முதல் கை கீழே பாருங்க அப்படின்னு சொல்லும். அப்படி துவாரபாலகர்கள் கீழே ஒரு பெரிய பாம்பு மரப்பொந்திலிருந்து வெளியே வந்து ஒரு பெரிய யானைய விழுங்குற மாதிரி இருக்கும். அதோட அர்த்தம் என்ன அப்படின்னா, யானை எவ்வளவு பெருசா இருக்கும், அப்ப அந்த யானையை முழுங்குற பாம்பு எவ்வளவு பெருசா இருக்கணும். 2வது கையுடைய அர்த்தம், அப்படி அந்த பாம்பு பெருசு அப்படின்னா அந்த பாம்புக்கு மேல காலை வச்சிட்டு இருக்கிற நான் எவ்வளவு பெருசா இருக்கணும் அப்படின்னும். 3வது கையுடைய அர்த்தம், நான் எவ்வளவு பெரியவனா இருக்கலாம், ஆனா 4வது கை எனக்கு மேல உள்ள ஒரு பெரியவன் இருக்கான் அப்படின்னு அவனை போய் பாருங்க அப்படின்னு சிவன் கோவிலுக்குள்ள இருக்கிறத சிலை மூலமா அவ்வளவு அழகா சொல்லியிருப்பாங்க. அது மட்டும் இல்ல, 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஆங்கிலேயர்கள் நம்மளுடைய நாட்டுக்கே வரல. அப்படிங்கும் பொழுது தஞ்சை கோவிலுடைய கோபுரத்துல ஒரு ஆங்கிலேயருடைய சிலை எப்படி வந்துச்சு அப்படின்னு இன்னுமே மக்கள் ஆச்சரியத்தில் இருக்காங்க. சோழர் கால கட்டிடக்கலைக்கு மிகச்சிறந்த உதாரணமா இருக்க தஞ்சை பெரிய கோவில உலக பாரம்பரிய சின்னமா யுனெஸ்கோ அமைப்பு கடந்த 1987ஆம் ஆண்டு அறிவிச்சு இப்ப வரைக்குமே பாதுகாத்துட்டு வராங்க. மேலும் தினமுமே ஆயிரக்கணக்கானோர் வந்து போற இந்த கோவில இந்திய தொல்லியல் துறை பழமை மாறாம பாதுகாத்துட்டு வராங்க. நினைச்சு பாருங்க, தஞ்சையில் இருக்கிற ஒரு பெரிய கோவிலை கட்டினது ராஜராஜ சோழன் அப்படின்னு இந்த உலகத்துக்கு சொன்னது ஒரு ஜெர்மன். இவர் மட்டும் இந்த கோவிலை பத்தி ரிசர்ச் பண்ணாம இருந்திருந்தார் அப்படின்னா இந்த கோவிலுடைய உண்மை நம்மளுக்கு தெரியாமலே போயிருக்கலாம். மேலும் இந்த கோவிலுக்கு கீழே நீங்க நினைச்சு பார்க்காத அளவுக்கு 100 சுரங்கப்பாதைகளுக்கும் மேல இருக்கு. ஒவ்வொரு சுரங்கப்பாதையுமே ஒவ்வொரு காரணத்துக்காக அமைக்கப்பட்டிருந்துச்சு. அந்த டைம்ல ராஜராஜ சோழனை சுற்றி பல எதிரிகள் இருந்ததால அவருடைய கோட்டையிலிருந்து கோவிலுக்கு வர்ற வழியில பாதுகாப்பு இல்லை அப்படின்னு கோவிலிருந்து கோட்டை வரைக்குமே ஒரு சுரங்கப்பாதை இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த கோவில் இருந்து சுற்றி இருக்கிற பல கோவிலுக்கு போறதுக்காக பல சுரங்கப்பாதைகள் இருந்திருக்கு. இப்போ அந்த சுரங்கப்பாதை எல்லாமே சேஃப் இல்ல அப்படின்னு மூடிட்டாங்க. இப்படி பல பேர் பல வேலைகளை செஞ்சு தஞ்சை பெரிய கோவில் கிபி 1010ஆம் ஆண்டு கட்டி முடிக்கப்படுது. எப்படி இந்த கோவிலுக்கு பல சிறப்பு அம்சங்கள் இருக்கோ அதே மாதிரி இந்த கோவிலை பற்றி பல மர்மங்களும் இருக்கு. அதுல ஒண்ணுதான் ராஜராஜ சோழன் இந்த கோவிலை பல வருடங்களா கட்டுனாரு அப்படிங்கிறது. இந்த கோவில் கட்டப்பட்ட காலத்துல கட்டுமான பணியில் இருந்தவங்க யார் இறந்து போனாலும் அவங்கள கோவிலுடைய வளாகத்திலேயே புதைச்சதாகவும் அவங்களுடைய உடல் இன்னுமே கெடாமல் இருக்கு அப்படிங்கிற ஒரு ரூமரும் போயிட்டு இருக்கு. ஆனா இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிற எந்த ஒரு ஆதாரமுமே இல்ல. தஞ்சை பெரிய கோவில் பற்றிய மர்மங்களுடைய டீடைல்டு எக்ஸ்பிளனேஷன் இந்த தஞ்சை பெரிய கோவில் சீரிஸ் உடைய எபிசோட் 2ல பார்க்கலாம். ஸோ SD இன்வெஸ்டிகேட்டர்ஸ், நீங்க இந்த கோவிலுடைய கட்டுமான அமைப்பு பத்தி என்ன நினைக்கிறீங்க? மேலும் இப்படி ஒரு கோவில் கட்டி தமிழ் இனத்துக்கே பெருமை சேர்த்த ராஜராஜ சோழன் பத்தி என்ன நினைக்கிறீங்க? மறக்காம உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுடைய பெஸ்டான கமெண்ட் அடுத்த வீடியோல வரும். தஞ்சை பெரிய கோவிலுடைய மர்மங்கள் நிறைந்த எபிசோட் 2ல மீட் பண்றேன். நன்றி, பாய்.